சிலுவைகள்ல இந்த 4 எழுத்துக்களை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. INRI. ஆனா பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இந்த 4 எழுத்துக்களுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா நீடிக்கிற ஒரு பெரிய மர்மமே இருக்கு. வாங்க அந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். இந்த INRI அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு லத்தீன் வாக்கியத்தோட சுருக்கம். ஈசூஸ் நெசரனஸ் ரெக்ஸ் யூடியோராம் அப்படின்னா நசரேத்து ஊரைச் சேர்ந்த இயேசு யூதர்களோட ராஜான்னு அர்த்தம். சரித்திரப்படி பொந்தியு பிலாத்து தான் இதை எழுதச் சொன்னதா நற்செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த உண்மையான பலகை, அதாவது இயேசுவோட சிலுவையில அடிச்ச அந்த ஒரிஜினல் மரத்துண்டு இன்னிக்கும் இந்த உலகத்துல எங்கேயாவது இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மள ஒரு பயங்கரமான மர்மத்துக்குள்ள இழுத்துட்டு போக போகுது. உண்மையிலே அப்படி ஒரு பொருள் இருக்கா? ரோம் நகரத்துல இருக்கிற ஒரு சர்ச்ல டிட்டுலஸ் குரூசிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மரப்பலகைய ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. அதுதான் இயேசுவோட சிலுவையில இருந்த அந்த ஒரிஜினல் பலகைன்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. நம்மளோட மர்ம தேடல் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த புனித பொருளோட பயணம் பத்தின ஒரு அதிகாரப்பூர்வமான கதை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம மர்மத்துல இதுதான் முதல் துப்பு. கதைப்படி பேரரசர் கான்ஸ்டன்டினோட அம்மா புனித ஹெலனா கிபி 326 வாக்குல உண்மையான சிலுவையை தேடி போறாங்க. அப்போ அந்த சிலுவையோட சேர்த்து இந்த தலைப்பு பலகையையும் அவங்க கண்டுபிடிச்சதா ஒரு பரம்பரையா ஒரு கதை சொல்லப்படுது. இந்த பொருள் உண்மையானதுதான்னு சொல்றதுக்கு இதுதான் முக்கியமான ஆதாரமா இருந்திருக்கு. சரி, இப்ப நம்ம விசாரணையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது. ஏன்னா வரலாற்று பதிவுகள் எல்லாமே இந்த அதிகாரப்பூர்வமான கதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிய வைக்குது. அதாவது வரலாறு சொல்றதும் இந்த கதை சொல்றதும் ஒன்னா இருக்கா, இல்ல ரெண்டுக்கும் நடுவுல பெரிய முரண்பாடுகள் இருக்கா? இப்ப இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. கிபி 326ல புனித ஹெலனா அதை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. சரி, ஆனா அதுக்கப்புறம் கிபி 383லையும் 570லையும் 2 வேற யாத்ரீகர்கள் அந்த பலகைய ஜெருசலேம்ல பார்த்ததா எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி அது திடீர்னு 1492ல ரோம்ல ஒரு செவத்துக்குள்ள இருந்து கிடைச்சது? ஒரே குழப்பமா இருக்குல்ல? இதுல இருக்கிற மிகப்பெரிய லாஜிக் பிரச்சனை என்ன தெரியுமா? புனித ஹெலனா கிபி 328லயே இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பலகை ஜெருசலேம்ல தான் இருந்திருக்கு. அப்போ அவங்க எப்படி அதை ரோமுக்கு கொண்டு போயிருக்க முடியும்? இது இந்த மர்மத்தை இன்னும் பயங்கரமாக்குது. சரி, பழங்கால வரலாறு இப்படி குழப்புது. வாங்க இப்ப நவீன அறிவியல் கிட்ட போவோம். சயின்ஸ் இந்த மர்மத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த புனித பொருளை டெஸ்ட் பண்றதுக்காக 2 வேற சயின்டிபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்னு பாலியோகிராஃபி, அதாவது கையெழுத்து ஆய்வு. இது அந்த எழுத்துக்களோட வயசையும் ஸ்டைலையும் கண்டுபிடிக்கும். இன்னொன்னு ரேடியோ கார்பன் டேட்டிங். இது அந்த மரத்தோட வயசை கண்டுபிடிக்கும். 1997ல நடந்த கையெழுத்து ஆய்வுல கிடைச்ச ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இஸ்ரேலை சேர்ந்த 7 நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எழுத்து நடை முதல் நூற்றாண்டை சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, இது இடைக்காலத்துல செஞ்ச ஒரு போலி பொருள்ங்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எழுத்த வச்சு பார்த்தா இது ஒரிஜினல் தான் போல. ஆனா 2வது சயின்ஸ் டெஸ்ட் அது கொடுத்த ரிசல்ட் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. அந்த மரம் கிபி 980ல இருந்து 1146க்குள்ள இருந்த காலத்தை சேர்ந்தது. ஆமாங்க, 2002ல செஞ்ச ரேடியோ கார்பன் டெஸ்ட் படி அந்த வால்மட் மரம் முதல் நூற்றாண்டு சேர்ந்ததே இல்ல, அது மத்திய காலத்தை சேர்ந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய முரண்பாடு. எழுத்து முதல் நூற்றாண்டுது, ஆனா மரம் 1000 வருஷம் கழிச்சு வந்தது. இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற ஒரே ஒரு சாத்தியமான முடிவு இதுதான். ரோம்ல இருக்கிறது ஒரு உண்மையான நகல். அதாவது என்னன்னா, ஒரிஜினல் பலகை ஒருவேளை தொலைஞ்சு போயிருக்கலாம். அதோட நினைவா அதை பெருமைப்படுத்த மத்திய காலத்துல ரொம்ப தத்ரூபமா ஒரு நகலை செஞ்சிருக்காங்க. இதுதான் எழுத்து ஏன் பழசா இருக்கு, மரம் ஏன் புதுசா இருக்குங்கிற கேள்விக்கு பதிலா இருக்கு. சரி, அந்த பொருளோட மர்மத்தை இப்போதைக்கு இங்கேயே வச்சுட்டு அது நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு ஆழமான தத்துவ கேள்விக்குள்ள போகலாம் வாங்க. சத்தியம்னா என்ன? இதுதான் போந்தியு பிலாத்து இயேசுகிட்ட கேட்டதா பைபிள்ல வருது. காலத்தையே கடந்து நிக்கிற இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலோட கடைசி கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஏன்னா சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு பழங்காலத்துல ஒரே அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு கிரேக்கர்கள் சத்தியம்னா அது யதார்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சாங்க. ரோமானியர்களுக்கு சத்தியம்னா நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்றது. ஆனா பைபிளோட பார்வையில சத்தியம்னா அது கடவுளோட நம்பகத்தன்மை. பாத்தீங்களா, 3மே வேற கோணங்கள். அப்போ கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு பொருள் அது வெறும் நகலாதான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதால ஒரு உண்மையான ஆழமான சத்தியத்தை நமக்கு உணர்த்த முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?